போன வீடியோல வந்து பெயில்மெண்டுடைய மேரத்தான் பார்த்தோம். இப்போ வந்து பிளட்ஜோட மேரத்தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளட்ஜ்ல ரெண்டு விஷயங்கள் நல்லா படிச்சுக்கணும். டெஃபினிஷன், ஃபீச்சர்ஸ். இங்க டைப்ஸ் ஆஃப் பிளட்ஜ் இல்ல. பெயில்மெண்ட்ல டெஃபினிஷன், டைப்ஸ், ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனா இங்க டைப்ஸ் ஆஃப் பிளட்ஜ் இல்லைங்க. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், பிளட்ஜும் பெயில்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான், ஒரே போல தான். ஏன் கேட்டீங்கன்னா, பிளட்ஜ்னா என்ன? இப்ப நான் வந்து கடன் வாங்குறேன், நான் நல்லா பாத்துக்கங்க, நான் கடன் வாங்குறேன். கடன் வாங்கும் போது என்னுடைய கோல்டு செயினை நான் வந்து அடகு வைக்கிறேன், அதுதான் பிளட்ஜ். இப்போ அடகு வைக்கிறவன் நான் தான் பிளட்ஜர், அவன் தான் பிளட்ஜி. இப்போ நான் வந்து காசு திருப்பி கொடுத்துட்டேன், நான் கடன் வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டேன்னா அவன் அந்த பிச்சை திருப்பி தரணும். ஸோ இது வந்து ஒரு பெயில்மெண்ட் தான். இட்ஸ் எ நெக்ஸ்ட் வேர்ஷன் ஆஃப் பெயில்மெண்ட். அதாவது பெயில்மெண்டோட வேர்ஷன் தான் பிளட்ஜ். தட் இஸ் பிளட்ஜ் இஸ் ஆல்சோ a பார்ட் ஆஃப் பெயில்மெண்ட். பிளட்ஜுக்கு வந்து பான் அப்படின்னு சொல்லுவாங்க, PAWN, பிளட்ஜ் சொல்லலாம் ஒரு பான் சொல்லலாம். இங்க ரெண்டு பார்ட்டிஸ் இருக்கிறாங்க, பிளட்ஜர் அண்ட் பிளட்ஜி. பிளட்ஜர் இஸ் த பர்சன் ஹூ பிளட்ஜஸ் த குட்ஸ், to whom it is pledged, he is called pledging. நான் தான் பிளட்ஜர், நான் வந்து கடன் வாங்குறேன், டெப்ட் வாங்குறவன், நாங்க வந்து கோல்டு அடகு வைக்கிறேன். ஸோ what is the definition of pledge? You are bailing the goods as a security. ஏங்க எதற்காக பிளட்ஜ் வைக்கிறோமுங்க? செக்யூரிட்டிங்க. ஏங்க நான் கடன் வாங்கும்போது கோல்டு வைக்கிறேன்னா இட்ஸ் a security, yes or no? So bailment of goods as security for the repayment of debt is called pledge. There are two parties, one is pledger and one is pledgee. இப்போ இது bailment ஆனதுனால bailment உடைய எல்லா ஃபீச்சர்ஸும் வரும். apart from that please study these four extra features. first one இது bailment of goods. ஆனா இதோட மெயின் இன்டென்ஷன் என்னது? செக்யூரிட்டி. what is the main purpose of this pledge? It is acting as a security for the debt. Next, subject matter என்னவா இருக்கணும்? goods. goodsனா என்ன? movable property. goods definition சோகா சேல் ஆஃப் goods ஆக்ட்ல படிச்சிட்டோம். goods pledge shall be existence, அது இருக்கணும். ஏங்க அந்த goods இருக்கணும். இப்போ நான் வந்து கோல்டு வந்து பிளட்ஜ் பண்ண போறேன்னா அந்த கோல்டு ஷுட் பி எக்ஸிஸ்டன்ஸ், இட் ஷுட் பி பிரசன்ட். ஓகே. அண்ட் ஃபைனலி டெலிவரி நடக்கணும். பிளட்ஜர்கிட்ட இருந்து பிளட்ஜுக்கு அந்த குட்ஸ் போகணும், பொசஷன் மாறணும். ஏங்க பெயில்மெண்ட்ல என்ன படிச்சோம்? அதே விஷயங்கள் இங்கேயும் வருது. அது மட்டும் இல்லாம நான் காசை திருப்பி அடைச்சிட்டேன்னு வச்சுங்க, ஐ ஹாவ் பேட் தி அமௌண்ட் that I have taken as loan. அமௌண்ட் நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு நான் அடகு வச்ச கோல்டு திருப்பி எடுக்கணுமா வேணாமா, திருப்பி தரணுமா வேணாமா? அவன் தரணும். நான் தான் பிளட்ஜர், அவன் தான் பிளட்ஜ். இது மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்போ ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம், டெஃபினிஷன், ஃபீச்சர்ஸும் படிச்சிட்டோம், டைப்ஸ் இல்ல. இப்போ ரொம்ப முக்கியங்க, சிம்பிளுங்க. பெயில்மெண்ட்ல படிச்ச மாதிரி ரைட்ஸ் ஆஃப் பெயிலர், ரைட்ஸ் ஆஃப் பெயிலி, டியூட்டிஸ் ஆஃப் பெயிலர், டியூட்டிஸ் ஆஃப் பெயிலி சொல்ற மாதிரி ரைட்ஸ் ஆஃப் பிளட்ஜி, ரைட்ஸ் ஆஃப் பிளட்ஜர், டியூட்டிஸ் ஆஃப் பிளட்ஜர், டியூட்டிஸ் ஆஃப் பிளட்ஜ். நான் அப்பவே சொல்லி கொடுத்தேன், பிளட்ஜியுடைய ரைட்ஸ் தான் பிளட்ஜருடைய டியூட்டிஸ். ஒருத்தனுடைய ரைட் தான் அவருடைய டியூட்டிஸ். எஸ் ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்ஸ் ஆஃப் பிளட்ஜி. பிளட்ஜினா யாரு? அவன் 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 என்னுடைய எல்லாம் அவன். ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாமுக்கு நல்லா கேட்பாங்க. எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல என்ன சொல்றாங்கன்னா, அவன் he will, Pony may retain the goods pledged not only for the payment of debt or performance of the promise but also for the interest of the debt and all the necessary expenses incurred by him. அதாவது நான் வந்து அடகு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த அடகு வைக்கிற இது வந்து எதற்கும் 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 எல்லாமே ரீடைன் பண்ணுவாங்க. அவன் he will, pledgee will retain this good not only for the debt principal amount, he'll keep it for principal amount plus interest and also for necessary expenses. ஏங்க அந்த குட்ஸை பாதுகாக்கிறதுக்காக சில நெசசரி எக்ஸ்பென்சஸ் வரும். ஓகேங்களா? சோ நான் பிளட்ஜ் பண்ற குட்ஸ் பாதுகாக்கிறதுக்காக நெசசரி எக்ஸ்பென்சஸ் வரலாம். சோ இது எல்லாத்துக்குமா சேர்ந்தே என்ன பண்ணலாம்ங்க? the goods can be retained by the pledgee. pledgee அவனுக்கு retain பண்ணலாம். எதற்காக? principal component plus interest component plus necessary expenses. இப்போ நீங்க கேட்பீங்க, சார் இது வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பென்சஸா இருந்தா எப்படி கேட்பீங்க? எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ்க்காக குட்ஸ் ரீடைன் பண்ண முடியாது. he can sue and recover from pledger. pledgee can recover from pledger. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ். ஏங்க நான் வந்து கோல்டு அடகு, டைமண்ட் அடகு வைக்கிறேன், நான் சொல்றேன் ஏங்க நான் டைமண்ட் வந்து ரொம்ப 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 வேல்யூபிளான டைமண்ட், இதை ஏசி ரூம்ல வைங்க, இது இந்த டெம்பரேச்சர்ல வைங்க, அப்படி இப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நெசசரி எக்ஸ்பென்சஸ்னா ரீடைன் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பென்சஸா இருந்தா அவனுக்கு ரீடைன் பண்ண முடியாது, அவன் கையில வச்சுக்க முடியாது. கையில வச்சுக்க மீன்ஸ் அந்த நான் டெப்ட் திருப்பி தரலைன்னா, நான் வந்து திருப்பி கொடுக்கலன்னா அது வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்க முடியாது. பட் he can very well sue me. he can sue me for recovering extraordinary expenses. ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் கம்போனன்ட், இன்ட்ரெஸ்ட் கம்போனன்ட், நெசசரி கம்போனன்ட்காக தான் அடகு வைக்கிறோம். என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸ்பென்சஸ் பாணிக்கு வந்துச்சுன்னா பாணி pledgee can take it from pledger. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டூ மோர் பாயிண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். the pony can retain the goods pledged for any debt or promise other than the debt or promise for which they are pledged, but he can exercise his right only when there is a contract to this effect. இங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இங்க ஜெனரல் லீனை பத்தி சொல்றாங்க. ஏங்க சிம்பிள் நான் வரைஞ்சு காமிச்சு தரேன், நல்லா வெயிட் பண்ணுங்க. இப்போ A pledged B 1 kg gold and took 10 crore loan அப்படின்னு வச்சுக்கோங்க.
இந்த 10 கோடி லோன் திருப்பி கொடுக்கலன்னா இதை வந்து அவன் ரீடைன் பண்ணுவான். இது அவன் என்ன பண்ணுவான்? பி வில் ரீடைன். பி தான் பிளட்ஜி, ஏ தான் பிளட்ஜர். பி வில் ரீடைன். பி வில் ரீடைன் ஃபார் வாட் பிரின்சிபல் அமௌண்ட். பி எதற்காக கையில வச்சுமா? பிரின்சிபல் அமௌண்ட் தரத்துக்காகவும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தரத்துக்காகவும் நெசசரி எக்ஸ்பென்ஸ் தரத்துக்காகவும். அன்னெசரி ஆர் எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பென்ஸாக ரீடைன் பண்ண முடியாது, ஆனா சியூ தான் பண்ண முடியும். அதுவும் படிச்சிட்டோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜென்ரலினா என்ன? ஒரு டெப்ட் இல்ல, பல டெப்ட். நான் என்ன சொல்றேன்? முன்னாடியே அக்ரிமெண்ட்ல எழுதி வைக்கிறேன். ஜென்ரலினா முன்னாடி அக்ரிமெண்ட்ல எழுதி வைக்கணும். ஏங்க இந்த கோல்டு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து இப்ப 10 கோடி கொடுங்க, அப்புறம் 1 கோடி கொடுங்க, அப்புறம் 50 லட்சம் கொடுங்க, எல்லாத்துக்குமே இந்த கோல்டே வச்சுக்கோங்க சொல்லி எழுதி கொடுத்தேன்னா, நாட் only for a single debt but also for subsequent debts, this goods pledged can be retained by pledgee. இது வந்து முன்னாடி அக்ரிமெண்ட்ல எழுதி வைக்கணும். நாட் only for single debt but for many other general debts. இதுக்கு பேர் தான் ஜென்ரலி. நான் சொல்லி கொடுத்தேன். ஜென்ரலின்னு சொல்லும்போது முன்னாடியே அக்ரிமெண்ட்ல எழுதி வச்சிருக்கணும். பார்ட்டிஸ் should agree to that in the and it should be present in the contract. So அதான் இங்க சொல்ல வராங்க. நான் மறுபடியும் ரீட் பண்ணி தரேன். அதாவது என்ன சொல்றாங்க? Pawnee can retain the goods pledged for any debt or promise other than the debt or promise for which they are pledged, but he can exercise this only when there is a contract to this effect. அதாவது எல்லா டெப்ட்டுக்கும் எனி டெப்ட்டுக்கும் அவன் தக்க வச்சுக்கலாம் அந்த குட்ஸை. ஆனா இதுக்கு பேர் தான் ஜென்ரல் லீனு. ஆனா அதுக்காக கான்ட்ராக்ட்ல ஸ்பெசிபிக்லி அதை எழுதி வச்சிருக்கணும். அதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் டிஃபால்ட். என்ன சொல்றாங்க? பானர், நான் காசு கொடுக்கல, நான் கடன் வாங்கினேன், காசு கொடுக்கல. there are two options. This is option number 1 and this is option number 2. What is option number 1? Option number 1, பாணி என்ன பண்ணுவாங்க? அவன் என்ன பண்ணுவான்? நான் காசு கொடுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்? Pawnee may bring a suit against the pawnee upon the debtor promise and retain the goods pledged as collateral security. அவன் என்ன சியூ பண்ணுவான், ஆனா அவன் அந்த குட்ஸை தக்க வச்சுப்பான். எங்க செல் பண்ண மாட்டான், தக்க வச்சுப்பான், என்ன சியூ பண்ணுவான். ஒண்ணுல symbol CURS, retain and sue. Simple to remember, retain and sue, or give notice and sell. ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குது. ஒண்ணுல என்ன சியூ பண்ணலாம், இல்லைன்னா எனக்கு நோட்டீஸ், எனக்கு அறிவிச்சுட்டு என்னுடைய குட்ஸை செல் பண்ணிடலாம். சரிங்களா? அப்ப செல் பண்ணும்போது நல்லா பாத்துக்கங்க. செல் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 1, ஆப்ஷன் நம்பர் 2. ஒண்ணுல வந்து சியூ அண்ட் ரீடைன், ஆர் அனதர்ல வந்து நோட்டீஸ் அண்ட் செல் இட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கவனம். செல் பண்ணும்போது அவனுக்கு நிறைய காசு வந்துருச்சு, பாணிக்கு நிறைய காசு வந்துருச்சு. சோ டெப்ட், இன்ட்ரெஸ்ட், நெசசரி எக்ஸ்பென்சஸ் போக மிச்சம் இருக்கிறத அந்த எக்ஸஸ் காசு எனக்கு திருப்பி தரணுமா வேணாமா? திருப்பி தரணும். இஃப் இதுவே கம்மியா இருந்துச்சுனாலோ, அவனுக்கு வந்து காசு ரொம்ப கம்மியா சேல் பண்ணப்போ பிளட்ஜி அவன் அந்த குட்ஸை செல் பண்ணப்போ ரொம்ப காசு கம்மியா தான் கிடைச்சிடும், டெஃபிஷியன்சி இருந்துச்சு. அப்ப நான் அந்த டெஃபிஷியன்சி மீட் பண்ணணுமா வேணாமா? மீட் பண்ணணும். ஏங்க ஒன்னும் இல்லைங்க, நான் சொல்லித்தரேங்க, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது டெப்டோட அமௌண்ட் வந்து 10 லட்சம், ஆனா அந்த கோல்டு வந்து செல் பண்ணினப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உனக்கு வந்து 12 லட்சம் கிடைச்சது வச்சுக்கோங்க. அந்த 2 லட்சம் எனக்கு திருப்பி தரணும், பிளட்ஜருக்கு திருப்பி அவன் கொடுக்கணும் பிளட்ஜி. இதுவே எனக்கு 8 லட்சம் தான் கிடைச்சுன்னா நான் இங்கிட்டு 2 லட்சம், நான் அங்கிட்டு 2 லட்சம் கொடுக்கணும். there could be surplus in sale or there could be deficit in sale. இந்த 4 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. எதுக்கு ரீடைன் பண்ணலாம், எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸ்பென்ஸ்க்காக சியூ பண்ண முடியுமா இல்லையா, அப்புறம் டிஃபால்ட் பண்ணா என்ன பிரச்சனை ஆகும், அதை நல்லா படிச்சு வச்சுங்க. எக்ஸாம்ல நல்லா கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இதுதான் இங்க சொல்றாங்க. if the proceeds are less, the pawner is liable to pay the balance. The pawner has to meet that deficiency amount. If the proceeds are greater, நிறைய வந்துச்சுன்னா சர்ப்ளஸ் பawnerக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். ஓன் வேர்ட்ஸ்ல எழுதுங்க, நல்லா படிச்சு ஓன் வேர்ட்ஸ்ல எழுத பாருங்க. சிம்பிள் தான். ரைட்ஸ் ஆஃப், நீங்க அடுத்து வந்து pawner, என்னுடைய ரைட் நீங்க சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை, நான் ரீடே பண்ணல. என் ரைட் என்ன? நான் காசு கொடுத்தேன்னா நான் அடகு வச்ச கோல்டு எனக்கு திருப்பி கிடைக்கணுமா வேணாமா? அவ்வளவுதாங்க. ஏங்க எனக்கு அந்த கோல்டு கிடைக்கணும், நான் கொடுத்துட்டேன், அமௌண்ட் கொடுத்துட்டேன். I have settled the loan. Should I get back my gold? Yes. முடியல. இது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அவன் செல் பண்றான் வச்சுக்கோங்க. நான் டிஃபால்ட் பண்ணதுனால அவனுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன 2 ஆப்ஷன்? இப்பதான் படிச்சோம். ரீடைன் RS, ரீடைன் அண்ட் சியூ, ஆர் கிவ் நோட்டீஸ் அண்ட் செல். அப்ப அவன் செல் பண்ண போறான், எனக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டான். செல் பண்றதுக்கு முன்னாடி நான் போய் காசு கொடுத்துட்டேன். I paid the amount before he sells the goods. Can I get back the goods? Yes. இதுக்கு பேர் தான் ரிடம்ஷன். ரிடம்ஷன்னா குட்ஸ் எனக்கு திருப்பி வாங்குறதுக்கு உண்டான அதிகாரம் இருக்குது. நான் வந்து செட்டில் பண்ணிட்டேன், நான் செட்டில் பண்ணிட்டேன், ஆர் அவன் செல் பண்றதுக்கு முன்னாடி நான் செட்டில் பண்ணிட்டேன். If a time stipulated for the payment of debt or performance as promised for which the pledges meet and the pawner makes default in payment, blah 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 சொல்றாங்க. நீங்க இதுல என்ன படிங்க. he may redeem the goods pledged at any subsequent time before the actual sale of them, but he must in that case pay in addition any expenses which have arisen from his default. அதாவது இவன் எல்லாமே கொடுக்கணும்.
எங்க டிஃபால்ட் வந்துச்சு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வரும். நார்மலி இன்ட்ரெஸ்ட் கடனுக்குன்னு சொன்னாலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாம டிஃபால்ட் பண்ணா பெனால்ட்டி எல்லாம் வரும். இது எல்லாமே கொடுத்தாதான், இது என்னெல்லாம் அவனுக்கு கொடுக்கறதுக்கு இருக்குதோ, பிளட்ஜர் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டான்னா அவன் அடகு வச்ச கோல்டு அவனுக்கு திருப்பி கிடைக்கும். செல் பண்றதுக்கு முன்னாடி இவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான்னா எனக்கு திருப்பி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பானி டியூட்டியும் பானர் டியூட்டி ரொம்ப சிம்பிளுங்க. சிம்பிளா நீங்களே படிச்சுக்கலாம். 4 டியூட்டி படிச்சு வச்சுக்கோங்க. பானினா அவன் அவன் பிளட்ஜி, ரீசனபிள் கேர் இருக்கணும். அன்ஆதரைஸ்டா யூஸ் பண்ணாதீங்க. அன்ஆதரைஸ்டா இன்கன்சிஸ்டன்டியா இந்த டேர்ம்ஸை வந்து வயலேட் பண்ணாதீங்க. அன்ஆதரைஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க, மிக்ஸ் பண்ணாதீங்க, குட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, குட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. குட்ஸ் அடகுதான் வச்சிருக்கணும், அது என்னுடைய குட்ஸ், நான் தான் ஓனர். நான் தான் ஓனர், பொசிஷன் மட்டும்தான் மாறி இருக்குது, நான் தான் ஓனர். அதனால அன்ஆதரைஸ்டா யூஸ் பண்ணாதீங்க, ரீசனபிள் கேர் எடுத்துக்கங்க. அவன்கிட்ட சொல்றேன், எங்க டேர்ம்ஸ் வயலேட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் டியூட்டி டு ரிட்டர்ன் த அக்ரஷன் ஆஃப் குட்ஸ். அக்ரஷன் சொன்னா appraisal or appreciation in the goods. What is meant by appreciation in the goods? அதாவது நான் வந்து கவு அடகு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கவு அடகு வைக்கும் போது அது குட்டி வந்துருச்சுன்னா அந்த கவும் அதோட குட்டியும் திருப்பி தரணும் எனக்கு. அவ்வளவுதான். படிச்சுட்டோம். எங்க பேல்மெண்ட்ல படிச்ச மாதிரி தாங்க. இப்ப பிளட்ஜர் என் டியூட்டி என்ன நான் சொல்லுங்க. என் டியூட்டி என்ன? என் டியூட்டி என்ன? என்ன டெப்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் நெசசரி எக்ஸ்பென்சஸ் கொடுக்கணும் இல்ல, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ் வந்தா கொடுக்கணும் இல்ல. அந்த குட்ஸுக்கு இருக்கிற ஃபேக்ட்ஸ் டிஃபால்ட்ஸ் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணமா வேணாமா? படிச்சுட்டோம், நம்ம பேல்மெண்ட்ல படிச்ச விஷயம். ஐ ஹாவ் டு டிஸ்க்ளோஸ் த ரிஸ்க் இன்வால்வ் இன் த குட்ஸ். ஏங்க அந்த கோல்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கோல்டு, தொட்டுறாதீங்க செத்து போயிடுவீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் சொல்லணும் பேசிக்கலி. ஓகேங்களா? ஸோ அந்த குட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை, இப்போ வந்து நான் வந்து டாகை வந்து நான் வந்து பிளட்ஜ் பண்றேன். இமேஜின் ஐ பிளட்ஜிங் த கோல்ட், பிளட்ஜிங் த டாக். இந்த டாக் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நைட்டு 10 மணிக்கு அப்புறம் அந்த டாக் சரியா இருக்காது. ஸோ நைட் 10 மணிக்கு அப்புறம் அது கூட விளையாடாதீங்க சொல்லணும். ஏன்னா there is a risk involved. If the goods have some risk or any faults, it's my duty to properly intimate the pledgee. Now ரொம்ப இம்பார்ட்டன்டான லாஸ்ட் கான்செப்ட், பிளட்ஜ் பை நான் ஓனர். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நான் ஒரு விஷயம் கொஞ்சம் சொல்ல போறேன். இப்போ ஏ உடைய கோல்ட வந்து பி ஸ்டீல் பண்ணிட்டான். ஸ்டீல் பண்ணிட்டு சீட்ட பிளட்ஜ் பண்ணறான். இப்ப மை கேள்வி, இவன் தான் ஓனர், இவன் தான் நான் ஓனர் ஆர் பிளட்ஜர் அப்படின்னு சொல்லலாமா? இவன் தான் பிளட்ஜி அப்படின்னு சொல்லலாமா? இங்க மை கேள்வி, இந்த பிளட்ஜ் வேலிடா இன்வேலிடா? ஆன்சர், இந்த பிளட்ஜ் வாய்டுங்க. பேசிக்கலி ஒரு ஓனர் இல்லாத ஒருத்தனுக்கு, ஓனராக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் பிளட்ஜ் பண்ண முடியும். ஓனர் அல்லாதவனுக்கு பிளட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸப்ஷன்ஸ்னா அந்த சூழ்நிலையில அவனுக்கு பிளட்ஜ் பண்ணலாம், நான் ஓனருக்கு பிளட்ஜ் பண்ணலாம். வாட் ஆர் த சூழ்நிலைகள்? நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏஜென்ட். ஏங்க ஏஜென்ட் யாருங்க? ஏஜென்ட் ஓனர் கிடையாது, பொசிஷன் ஹோல்டர் தான். அவன் வந்து இப்ப நான் சொல்றேன், தம்பி இந்த குட்ஸ் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்றேன். அவன் யாரு? அவன் ஓனர் கிடையாது, பொசிஷன் தான். நான் தான் பிரின்சிபல். சோ when agent who is இந்த சென்டென்ஸ் அப்படியே படிச்சுக்கங்க. who is having goods, அவன் கையில குட்ஸ் இருக்கணும் ஆர் டாக்குமெண்ட் இருக்கணும். எங்கிட்ட கேட்டுட்டு அவன் பிளட்ஜ் பண்ணிக்கலாம். தட்ஸ் a valid pledge. இப்ப எங்கிட்ட கேட்காமலேயே பிளட்ஜ் பண்ணாலும் இட்ஸ் வேலிட் தான். பிகாஸ் போனி அவன் அவன் நான் பிளட்ஜர், நான் தான் ஏஜென்ட். ஏஜென்ட் நான் நினைச்சுக்கோங்க, நான் தான் பிளட்ஜர். அவன் பிளட்ஜி ஷுட் ஆக்ட் இன் குட் ஃபேத். அவனுக்கு தெரியாது. பிளட்ஜுக்கு எப்படி தெரியும் இவன் ஆனரா நான் ஆனரா, இவன் எங்கிட்டு வரான் எங்கிட்டு போறான்னு எப்படி அவனுக்கு தெரியும்? பிளட்ஜுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிளட்ஜி ஷுட் ஆக்ட் இன் குட் ஃபேத். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து பிரின்சிபல், இது வந்து ஏஜென்ட், இது வந்து தேர்ட் பார்ட்டி ஹூ இஸ் கால்ட் பிளட்ஜி. இவன் தான் பிளட்ஜரா இருக்கிறான். எஸ் ஓர் நோ? இப்போ இவன் வந்து பிளட்ஜ் பண்ணும்போது இவனுக்கு நிஜமாவே சிலப்போ ஒண்ணுமே தெரியாது, சம்டைம்ஸ் ஒண்ணுமே தெரியாது. சரி இவன் ஆனரா இருப்பான் போல, ஹீஸ் பிகாஸ் he is acting in dash faith, good faith. Pledgee is acting in good faith. So basically agent can pledge. You get consent, you should have the goods with him or you should have document. இப்போ ஒண்ணுமே இல்லைனாலும் if pledgee is acting in good faith, this pledge is valid. செகண்ட் ஒன் என்னது கேட்டீங்கன்னா voidable contract. ரொம்ப ரொம்ப கவனமா கேட்டுங்க. நான் இப்போ சொல்றேன் voidable contractனா என்ன. voidable contractனா coercion and influence, fraud இதெல்லாம் வரும். voidable contract வரும்போது கான்ட்ராக்ட் வந்து ஒன்ல அக்செப்ட் பண்ணலாம் ஆர் ரிஜெக்ட் பண்ணலாம். கான்ட்ராக்ட் அக்செப்ட் பண்ணும்போது அது வேலிடாக மாறும், கான்ட்ராக்ட் ரிஜெக்ட் பண்ணும்போது அது வந்து வாய்டா மாறும். எஸ் ஆர் நோ? இப்போ கேள்வி, வாய்டபிள் கான்ட்ராக்ட் படிச்சிருப்பீங்க நம்புறேன், ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு கேள்விங்க, ஃப்ராட் கேஸே சொல்லி தரேன், நல்லா கவனமா கேட்டுக்கங்க. இப்போ ஏ வந்து ஏ கையில ஒரு கோல்டு இருக்குது, சரிங்களா? பி என்ன பண்றான்னா கோஷன் யூஸ் பண்றான். ஏய் ஏய் ஏய், நீ அந்த கோல்ட குடுக்கல உன்னை அப்படியே கிட்னாப் பண்ணிடுவேன் அப்படின்னு பி வந்து சொல்றான். இப்போ என்ன நடக்குது? கோஷன் நடக்குது. what is happening there? B is doing coercion to A. So what is happening? A is giving the gold. My question, A has two options. Either he can accept
or reject. He has two options, either accept or reject. B வந்து கோஷன் பண்றான் ஏக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அக்செப்ட் பண்ணலாம் ரிஜெக்ட் பண்ணலாம். வாட் B is doing is A ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி, ரிஜெக்ட் ஆகல பிஃபோர் ரிஜெக்டிங் B is pledging to Mr. C whether this pledge is valid. Answer is yes. ஏங்க அதாவது இங்க pledgee Mr. C is acting in good faith. அவனுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, பாவம். ரெண்டாவது விஷயம் வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட்ல அக்செப்ட் ரிஜெக்ட் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணா தாராளமா வித் என்ன வேணா பண்ணிக்க, பிரச்சனை இல்லை. ரிஜெக்ட் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது. ரிஜெக்ட் பண்ணா B has to give back the good to A, அதெல்லாம் ரிஜெக்ஷன். இப்போ என்ன சொல்றேன்னா இங்க வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே, பிஃபோர் ரிஜெக்ஷன் itself, until it is been, but the contract has not been rescinded. not been rescinded னா என்ன அர்த்தம்? not been rescinded அப்படின்னா it is not being rejected னு அர்த்தம். ஒன் செகண்ட் கைஸ். பண்றதுக்கு முன்னாடியே, பிஃபோர் ரிசெண்டட்னா ரிஜெக்ஷன், ரிசெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பிளட்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த பி வந்து பிளட்ஜ் பண்றாங்கன்னா சி இஸ் ஆக்டிங் இன் குட் ஃபெய்த், சி வில் கெட் குட் டைட்டில். ஓகே, குட் டைட்டில் மீன்ஸ் த பிளட்ஜ் இஸ் வேலிட். அடுத்து என்னது கேட்டீங்கன்னா, ஓனர் இஸ் நாட் அப்சல்யூட் ஓனர். பிளட்ஜ் பண்றவன் அப்சல்யூட் ஓனர் கிடையாது, பார்ஷியல் ஓனர் தான். எக்ஸாம்பிள் வச்சு படிக்கலாம், சொல்லி தரேன். A pledges his gold. One second guys. A pledges his jewelry worth rupees 1 lakh with B for advance of 70,000. அதாவது 1 lakh worth jewelry A வந்து pledge பண்றான். A வந்து 1 lakh worth jewelry pledge பண்றாங்க. A வந்து B கிட்ட 1 lakh worth. ஆனா எவ்வளவுதான் கடன் வாங்கி கொடுத்திருக்கிறான்? 70,000 தான் கடன் கொடுத்திருக்கிறான், சரிங்களா? 70,000 கடனுக்காக 1 lakh worth வச்சு கொடுத்திருக்கிறாங்க. Now B pledges the same for 90,000 with C. இப்போ நான் கேட்கிறேன், இப்ப பிக்கு வந்து இதுக்கு மேல எவ்வளவு ரூபாய் தான் அதிகாரம்? பி உடைய இதுல இருக்கிற அதிகாரம் எவ்வளவு? 70,000 மட்டும்தான். ஏங்க 1 lakh. இப்ப நான் கேட்கிறேன், வீட்டு லோன் வாங்கும்போது வீடோட விலை வந்து 50 லட்சம். 50 லட்சம் தரமாட்டான், 50 லட்சம் விட கம்மியா தான் தருவான் கடன். இப்போ 70,000 தான் கடன் கொடுத்துருக்கான். இப்ப பிக்கு வந்து இதுக்கு மேல எவ்வளவு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கேட்டீங்கன்னா, எவ்வளவு சதவீதம் அந்த மதிப்பு அவனுக்கு பிக்கு இருக்குது கேட்டீங்கன்னா 70,000. So B can repledge to C to the value of only dash 70,000. அதுக்கு மேல பிளட்ஜ் பண்ண முடியாது. சோ இங்க என்ன பண்றான்னா, B வந்து இஸ் a partial, he's not absolute இது அதிகாரம் இல்ல, அப்சல்யூட் அதிகாரம் இல்ல. அவனுக்கு வந்து பார்ஷியல் அதிகாரமான only 70,000 worth அதிகாரம் இருக்குது. அந்த 70,000 worthக்கு அவனுக்கு என்ன பண்ணலாம்? பிளட்ஜ் பண்ணலாம். Are you getting the point? Yes or no? One second guys. Okay, so இங்க வந்து 70,000 வர C can pledge, sorry, B can pledge to C. So 70,000 வரை pledge பண்ணலாம். Are you getting the answer? Yes. Now next வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த பாயிண்ட் என்னது கேட்டீங்கன்னா, with respect to co-owners, where the goods are owned by many persons and with the consent of other owners, the goods are left in the possession of one of the co-owners. ஏங்க co-owners, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து டிவி வாங்கினோம். நல்லா கேளுங்க, அந்த டிவி வந்து எங்கிட்ட இருக்குது, அவங்கிட்ட இல்ல, நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கையில. goods are owned by many persons and with the consent of other owners, the goods are left in the possession of one of the co-owner. ஒரு co-owner கையில தான் டிவியை பிரிச்சு வச்சுக்க முடியாது. இப்ப நானும் என் ஃப்ரெண்டும் சேர்த்து டிவி வாங்கணும்னா டிவி வந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கையில, பிகாஸ் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், என் தம்பி நான் வச்சுக்கிறேன் டிவின்னு சொல்லிட்டேன். Now I am pledging it. எங்க நான் ஃபுல் ஓனர் கிடையாதுங்க, I am pledging it and so the pledge is valid because அவன் pledgee is accepting in good faith. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஏஜென்ட், செகண்ட் கேஸ் வாய்டபிள் கான்ட்ராக்ட், தேர்ட் கேஸ் அப்சல்யூட் ஓனர் கிடையாது, ஃபோர்த் கேஸ் வந்து கோ ஓனரோட கேஸ், ஃபிஃப்த் கேஸ் வந்து செல்லர், a seller who is in possession of goods after a sale. ஏங்க இது ஒரு லைனுங்க, or buyer who is with the consent of seller obtains possession of goods before sale. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெண்டு கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து செல்லர் is in possession of goods have been left after sale. அதாவது என்னன்னா, நான் சொல்லித்தரேன், A வந்து B க்கு சேல்ஸ் பண்ணிட்டான். ஓகே, ஒரு கோல்டு சேல்ஸ் பண்ணிட்டான். ஆனா B சொல்றான், தம்பி A, B is telling to A that please keep this gold with you. Please keep this gold with you. Please keep this gold with you. அப்படின்னு B கிட்ட சொல்றாங்க. B is telling to A that please keep this gold with you. I'll take after some time. I will take
ஆஃப்டர் 2 days. நான் என்னத்தமா கேட்கிறேன், சேல் இஸ் ஓவர், இவன் தான் ஓனர், பி தான் ஓனர். ஆனா ஏ கையில பொசஷன் இருக்குது, ஏ தான் செல்லர், பி தான் செல்லர். ஐயோ பாருங்க செல்லின்னு வருது, ஐயோ கர்மம் கர்மம். பி தான் பையர், ஏ தான் செல்லர், டி தான் பையர். சரிங்களா? இப்ப வந்து பி வாங்கிட்டான், ஆனா குட்ஸ் பி கையில இல்ல, ஏ கையில தான் இருக்குது. சோ செல்லர் இஸ் இன் பொசிஷன் ஆஃப் குட்ஸ் ஆஃப்டர் சேல்ஸ். சேல்ஸ் முடிஞ்சிருச்சு, ஆனா செல்லர் கையிலே குட்ஸ் இருக்குது. இப்ப இவன் என்ன பண்றானா, இவன் மறுபடியும் வேற இருக்க பிளட்ஜ் பண்ண போறான், பிளட்ஜ் பண்றான். இஸ் திஸ் பிளட்ஜ் வேலிட்? எஸ். இது திருப்பியும் நடக்கலாம். சேல் நடக்கல, அதுக்கு முன்னாடியே பையர் வாங்கி வச்சுட்டான் குட்ஸ. சேல் ஆகலைங்க, சேல் வரல, ஒண்ணுமே ஓனர்ஷிப்பே டிரான்ஸ்ஃபர் ஆகல, ஆனா பையர் கையில குட்ஸ் இருக்குது. பையர் பிளட்ஜ் பண்றான். பிளட்ஜி அவன் 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 குட் ஃபெய்த்ல இதை வாங்குறான்னா, பிளட்ஜ் பண்றான்னா, பிளட்ஜ் அக்செப்ட் பண்றான்னா, இட்ஸ் a valid pledge. Seller who is in possession of goods after sale or buyer is in possession of goods before. Buyer before. சேல் நடக்கிறதுக்கு முன்னாடியே பையர் கையில குட்ஸ் இருக்குது, அப்ப பையர் ஓனர் கிடையாது. இப்ப நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், பிளட்ஜ் பை நான் ஓனர் படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ we have completed this beautiful simple chapter. ரொம்ப சிம்பிளுங்க. பிளட்ஜ் டெஃபினிஷன், ஃபீச்சர்ஸ் படிங்க, ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸும் படிங்க. அப்புறம் பிளட்ஜ் பை நான் ஓனர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் கேட்பான். இதுல வாய்டபிள் கான்ட்ராக்ட், அப்சல்யூட் ஓனர் கிடையாது, அப்ப என்ன நடக்கும்? அப்புறம் செல்லர் இன் பொசிஷன் ஆஃப்டர் சேல் ஒரு பையர் இன் பொசிஷன் பிஃபோர் சேல் படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் மெர்கண்டைல் ஏஜென்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் சாப்டர் தான். எகைன் பிளட்ஜ்ல இருந்து ஒரு 4 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். I believe that this Koti session really helped you. Thanks a lot. If you have any doubts, you feel free to reach me through our WhatsApp groups. Thank you.